அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனல்ல பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பு தான். மயிலிறகை நாம் பயன்படுத்தி நம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நன்மைகளை உண்டாக்கிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டத்தை உண்டாக்கிக்கலாம், கண் திருஷ்டியை போக்கிக்கலாம், படிப்பில் முன்னேற்றம், வேலையில் முன்னேற்றம், எதிலும் வெற்றி காண நாம் மயிலிறகை எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மயில் பார்த்திங்கனாலே கிருஷ்ணரின் பஞ்சபட்சி மயில். அதனால்தான் மயில் இறகை தன் தலையில் சூடிக்கொண்டார் கிருஷ்ணர், எதிலும் வெற்றியும் கண்டார். அப்படிப்பட்ட இந்த மயிலிறகை நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தி நாம் எல்லாத்துலேயும் நன்மை அடையலாம் என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்மளுடைய ஆசையை எப்படி மயிலிறகை கொண்டு நிறைவேற்றி கொள்வதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய ஆசை நிறைவேற மயில் கத்தையாக நம்ம வாங்கிக்கலாம். அதாவது ஒரு 5 மயில் இறகு அதை மாதிரி வாங்கிக்கலாம். மயில் இறகுன்றது விலை மிகவும் குறைவாக தான் இருக்கும். நாட்டு மருந்து கடைகளில், பூஜை சாமான்கள் இருக்கக்கூடிய கடைகளில் கேட்டால் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கத்தையை ஒரு 5 மயில் இறகு வாங்கிட்டு வந்து அதன் இடையில் நடுவில் ஒரு பேப்பரில் உங்களுடைய ஆசையை எழுதி அதுக்குள்ளே வச்சுட்டு, அந்த கத்தையா மயில் இறகு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வடகிழக்கு பகுதியில் வைத்து தூபம் காட்டி வந்தால் உங்கள் ஆசை நிறைவேறும். அடுத்தது பார்த்திங்கன்னா, 3 மயில் இறகு மஞ்சள் நூலில் கட்டி வைத்து பூஜை அறையில் முருகன் அருகில் வைத்து பூஜை செய்து வர செய்த பாவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். அடுத்தது, உங்கள் பணம் விரயமாகாமல் இருக்க ஒரு நீல துணியில் மயில் இறகை வைத்து அதன் மேல் பணங்களை வைத்தால் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது, 3 மயில் இறகு எடுத்து கருப்பு நிற நூலில் கட்டி பூஜை அறையில் வைத்து 1 டம்ளர் தண்ணீரில் கொட்டைப்பாக்கு ஊற வைத்து அந்த தண்ணீரை மயிலிறகின் மீது 3 முறை தெளித்து வர சனீஸ்வரனால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். அண்டை வீட்டாரின் வைத்தெரிச்சல், சாபம், கந்திஷ்டி இந்த மாதிரி நமக்கு எதுவுமே தாக்காமல் இருக்கிறதுக்கு மயிலிறகை ஜன்னல்களில் கட்டி வைக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நடக்காமல் அதிலிருந்து காப்பாற்றி கொள்ளலாம். மயிலிறகை உட்கார்ந்து வேலை பார்க்கும் இடத்தில் மற்றும் குழந்தைகள் படிக்கும் மேசையின் மீது வைத்து வர பல வழிகளில் முன்னேற்றம் கிடைக்கும். முகம் பார்க்கும் கண்ணாடியில் மயிலிறகை ஒற்றி வைத்து தினமும் அதை பார்த்து வர நமக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வீட்டில் வாஸ்து தோஷம் நீங்க 8 மயில் இறகு எடுத்து வெள்ளை நூலில் கட்டி பூஜை அறையில் வைத்து ஓம் சோமய நமக என்று சொல்லி வர வேண்டும். இதனால் நம் வீட்டில் இருக்கும் தோஷங்கள் விலகும். அஷ்டமி வளர்பிறை அன்று ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த மயிலிறகை நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு வந்து நம்ம பயன்படுத்தலாம். அந்த நாளில் வாங்கிட்டு வந்து நம்ம செய்கிறப்போ நமக்கு பலன்கள் மிகவும் கூடுதலாக சீக்கிரமாகவே நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். கண்டிப்பாக மயிலிறகை வைத்து நம் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எப்படி நமக்கு சாதகமாக செய்து கொள்ளலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி.